வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அசர்பைஜானுக்கு எப்படி சீப்பா ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அசர்பைஜானுக்கு எப்படி விசா அப்ளை பண்ணலாம்? எப்படி சீப்பா ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம்? எங்க தங்கலாம்? எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம்? ஸோ இது எல்லாமே சீப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் உங்க சிவா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போது நம்ம விசா பற்றி பார்ப்போமா. நமக்கு ஆசான் விசா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் இங்கேயே இருக்குது, ஜெமினியே கொடுத்துருச்சு. ஸோ evisa.gov.az நான் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்டே எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள், அதான் பெட்டர். ஏன்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இதுதான் வெப்சைட், இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் இல்லாமல் வேறு எதாவது இருந்ததுன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உள்ள ஸ்டாண்டர்ட் இவிசா கொடுத்துட்டு அது நேஷ்னாலிட்டி கேட்கும். நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. ட்ராவல் டாக்குமெண்ட் நீங்கள் ஆர்டினரி பாஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க, எப்போயுமே ஆர்டினரி தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ பர்பஸ் கேட்கும், டூரிசம் கொடுங்க. டேட் நீங்கள் 21 கிளம்புறீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதான் எப்போவுமே பெட்டரு. அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் அதில் 30 டேஸ் தங்கிக்கலாம். ஸோ இந்த வீசாவோட காஸ்ட் உங்களுக்கு $29 வருது. ஸோ இதை தவிர நீங்கள் ஃபாரெக்ஸ் கார்டில் நீங்கள் பே பண்ணல, நார்மல் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வரும். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா என்ன பேஜ் வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நீங்கள் அசர்பைஜானில் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் booking.comல சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய ஹாஸ்டல்ஸ், ரூம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை போயிட்டு ஜஸ்ட் அதை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2வது ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக கேன்சல் பண்ணிக்கலாம் இத்தனை நாள் முன்னாடி அப்படின்னு. ஸோ இதில் பாருங்கள், ஃப்ரீ கேன்சலேஷன் போட்டிருக்காங்க, ப்ரீ பேமெண்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசர்வ் பண்ணிவிட்டு இதோட அட்ரஸ் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் எடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த விசாவில் என்ன இருக்கோ அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அட்ரஸ் மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட், அதாவது பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ ப்ராப்பராக அது ஜேபிஜி ஃபைலில் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்காதீங்க. ஸோ இதை கொடுத்துட்டு கம்ப்ளீட்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை பண்ண வரும். ஸோ அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. அவ்வளோதான். ஸோ எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு இந்த விசாவோட இன்ஃபர்மேஷன் வந்துடும், அந்த விசாவோட ஐடியும் வந்துடும். ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஏன்னா நீங்கள் அதை ஃப்யூச்சரில் செக் பண்ணுற மாதிரி வரும், என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. இமெயிலில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் இதில் என்னால் காட்ட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் மட்டும் உங்கள் இமெயில் ஐடியில் அந்த மெயிலில் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அசர்பைஜான் விசாவுக்கு ஆகிற செலவுங்க. ஸோ 3 to 5 டேஸில் உங்களுக்கு இஃப் யூ ஆர் எலிஜிபிள் உங்களுக்கு விசா வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்படி விசா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சீப்பாக எப்படி ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலான்னு பார்ப்போமா. ஃப்ளைட்ஸ் எதில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுவோம். ஏன் இந்த வெப்சைட் அப்படின்னா இருக்கிற எல்லா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் கிட்டையும் செக் பண்ணிவிட்டு அஃபிஷியல் ஏர்லைன்ஸ் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணிவிட்டு எப்போ நம்மளுக்கு ப்ரைஸ் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். நம்ம சென்னையிலேருந்து செக் பண்ணுவோம். அசர்பைஜானோட ஏர்போர்ட் கோடு பார்த்திங்கன்னா GYD. ஸோ கொடுத்துட்டு நம்ம எப்போயுமே டேரெக்டாக டேட்ஸ் கொடுத்து செக் பண்ணக்கூடாது. எப்போயுமே நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம பிளானை வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம மந்த்ஸ் வரும். நமக்கு இதில் பாருங்களேன், எங்கே சீப்பாக இருக்குது அப்படின்னா ஏப்ரல் தான் சீப்பாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுவோம். நம்ம ரிட்டன் ஃப்ளைட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் ஏப்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இதில் மல்டிபிள் டேட்ஸில் மல்டிபிள் ப்ரைஸஸ் காட்டும். நமக்கு எங்கே சீப்பாக இருக்குங்கிறத பார்த்து புக் பண்ணிக்கணும். ஸோ ஏப்ரல் 21 அன்றைக்கி சீப்பாக இருக்குது, டியூஸ்டே அன்னைக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு திரும்ப ரிட்டர்ன் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு 21 to 28 கொடுக்குறேன். ஃபைன் ஃப்ளைட்ஸ் கொடுங்க. சீப்பஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், நமக்கு காமிச்சது ஒன்று வந்தது ஒன்றா இருக்குது. அங்கே நம்மளுக்கு ரிட்டன் ஃப்ளைட்ஸ் 29 or 30 காமிச்சிது. ஆனால் இங்கே வர்றப்போ 32 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் வரும். அதுக்கு நம்ம ரெடியாக தான் இருந்துக்கணும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பஃபர் அமௌண்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இங்கே காட்டுறதுக்கு 32,690 இருக்கா, அதில் போங்க. இப்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு அன்ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு நீங்கள் புக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டு எந்த ஏர்லைன் அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஒன்று ஏர் இண்டியா, இன்னொன்று அசர்பைஜான் ஏர்லைன்ஸ். ஸோ நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போய்ட்டு ஏர்லைனில் புக் பண்ணுறது தான் நல்லது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ்னே போடுங்களேன். ஸோ உள்ளே போயிட்டு
நீங்கள் டேரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கேருந்து அந்த ஃப்ளைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு டெல்லியிலேருந்து தான் போட்டிருக்காங்க. ஸோ டெல்லியிலேருந்து நம்ம போகணும் அப்படின்னா டெல்லின்னு போட்டுக்கோங்க. அங்கேருந்து பாக்குவுக்கு தான் நம்ம ஏர்போர்ட் இருக்குது. நம்ம என்ன டேட் பார்த்தோம் அதே டேட்டே போடுங்க. 22 ஏப்ரல் வருது. ஸோ இதை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து 28 ஏப்ரல். ஸோ 28 கொடுங்க, சர்ச் கொடுங்க, உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே எக்கனாமி என்ன டைமுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து 10 kg லக்கேஜ் இன்க்ளூடடு. நான் சொல்கிறது எல்லாமே எக்கனாமி ஃபேர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்இன் பேக்கேஜ் இன்க்ளூடட் கிடையாது. செக்இன்னா நீங்கள் 20 kg 30 kg எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதில் வந்து அலோட் கிடையாது. ஸோ 10 kg தான். நம்ம வந்து பேக் பேக்கராக போகிறப்போ 10 kg வந்து நம்மளுக்கு மோர் தென் எனஃப். இதுக்கு மேலே நம்மளுக்கு வரவும் வராது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன் வே. ரிட்டர்ன் வர்றப்போ 216 காட்டுது. நான் காமிக்கிறது இந்த டைமில் காமிக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம், இல்லை கம்மியாக கூட ஆகலாம். ஸோ உங்கள் டைமில் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. டெல்லி டு பாக்கு டு டெல்லி. ஸோ இது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோமா? ஸோ கிரெடிட் கார்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் சம் சேஞ்சஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து மன்னத் வந்து எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுவோமா? ஒரு மன்னத் வந்து 53 ரூபீஸ். ஸோ அப்போ நம்ம 40 எவ்வளோ வந்தது? 409.17 நினைக்கிறேன். ஸோ 22,000 வருது. ஸோ 22,000 வருதா? இதை தவிர உங்களுக்கு நீங்கள் ஃபாரெக்ஸ் கார்டு இல்லாமல் நார்மல் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் சார்ஜஸும் வரும். டெல்லி டு அசர்பைஜன் டு டெல்லி அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட் மட்டுமே உங்களுக்கு ஒரு 22,000 to 23,000 வந்துடும். ஃப்ளைட்ஸும் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே சீப்பாக வந்து ஸ்டே பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா? அக்காமடேஷனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, சோலோ ட்ராவலராக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாக்குவில் தங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் வந்து இருக்குது. ரெண்டாவது டிஃப்ரெண்ட் கியூசின்ஸ் இருக்குது. இந்தியன் கியூசின் கூட உங்களுக்கு எக்கச்சக்க கடை வந்து பார்த்திங்கன்னா பாக்குவில் இருக்குது. எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்கிறனால உங்களுக்கு வந்து பாக்கு தான் மெயினான அட்வான்டேஜ். நிறைய ட்ராவலர்ஸ் வந்து மீட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாக்குவில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கப்பலாக போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது இது ரிவ்யூஸ் பார்த்து ப்ராப்பராக புக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களுக்கு இல்லை ரூம்ஸ் வேண்டாம், நீங்கள் வந்து சோலோ பேக் பேக்கராக போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்ஜெட் ஸ்டேஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிடாதீங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸோ அசர்பைஜனில் எங்கே தங்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இச்சரி ஷஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம். நசிமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இங்கே இந்த இடத்துலையும் தங்கிக்கலாம். அப்புறம் வந்து நிசாமி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது, அங்கேயும் தங்கிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் அந்த லொக்கேஷன் போட்டு இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷனும் முடிஞ்சது. அடுத்து எங்கே சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கண்ட்ரி நமக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்குங்க. அந்த ஊர் மக்கள் வந்து கிளாத்திங்க்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்க. ஊர் வந்து பார்க்க பயங்கர ஸ்டைலிஷாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. யூரோப்பில் இல்லை, ஆனால் உங்களுக்கு யூரோப்போட ஃபீல் கொடுக்கும். இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைடட் டூர் மூலமாக தாங்க பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பாக்குலேருந்து தான் எல்லா டூருமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு டூர் எடுத்துகிட்டு போன இடம் தான் கோபுஸ்தானில் அங்கே இருக்கிற அந்த பெட்ரோக்ளிஃபு, அப்புறம் அந்த ராக் ஆர்ட்ஸு அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேசிங்லாம் போட்டு மிஸ்டர் பீன் காரோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்ம போன இடம் தான் மட் வால்கேனோ. இங்கே 20,000 இயர்ஸாக இருக்கிற அந்த மட் வால்கேனோவை நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்ப பிக்கப் பண்ண இடத்துக்கே வந்துட்டு நம்ம போன இடம் தான் யானாடாங். இங்கே தான் வேர்ல்டுலேயே இருக்கிற நேச்சுரலாக எரியக்கூடிய ஃபயர் மவுண்டைன்ஸ் வந்து இருக்குது. இங்கேயே நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம டேயோட ஃபைனல் ஸ்பாட்டுக்கு போன இடம் தான் பாக்குவோட ஆர்கிடெக்சருக்கு ஃபேமஸான ஹைதர் அலியேவ் சென்டர். இந்த இடத்துக்கு நாங்கள் டேயோட எண்டில் வந்தனால சுற்றி பார்க்க முடியலை, டயர்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா டேயோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட டே 1 கம்ப்ளீட் ஆகுது. டே 2வும் ஆஸ் யூஷுவல் டே 1 மாதிரியே கைடட் டூர் எடுத்துகிட்டு நம்ம போன இடம் தான் 715 ADலேயே கட்டின ஷமாக்கி மாஸ்க். வார்னால் டெமாலிஷ் ஆகிருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். இதை முடிச்சுட்டு நம்ம நொஹூர் லேக்குக்கு போய் அங்கே இருக்கிற ஃபேமஸான டீயை குடிச்சிட்டு அங்கே இருக்கிற அழகான அமைதியான லேக்கை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போன நெக்ஸ்ட் இடம் தான் பேரழகான கபாலா. சம்மர்னாலும் சரி வின்டர்னாலும் சரி இந்த அழகை உங்களால் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். கேபிள் கார் மூலமாக போய் மலை உச்சிக்கு போய் நான் பார்த்த வியூ இதுதான். டைம் நிறைய இருந்தனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து பாக்கு கிளம்பி போயாச்சு. அதோட டே 2வும் கம்ப்ளீட் ஆச்சு.
அடுத்த நாளும் நம்ம கைடட் டூர் எடுத்துக்கிட்டு இந்த டிராஃபிக்லாம் தாண்டி போன இடம் தான் ஷதாக். இன்றைக்கி ஒரு வாட்டர் ஃபாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதோ ஓரளவு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா மினி சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குங்க. இதுதான் லாசா வாட்டர் ஃபால். சம்மர் சீசன்லேயே மிஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற வாட்டர் ஃபால்லாம் நம்ம போதுங்கிற அளவுக்கு சுற்றி பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக ட்ரெக்கிங்லாம் பண்ணிவிட்டு போன இடம் தான் ஷதாக் மவுண்டைன் ரெசார்ட். சுவிட்சர்லாண்டில் மட்டுமே இருக்கிற ஓப்பன் கேபிள் கார் மினி சுவிட்சர்லாண்டான அசர்பைஜனோட ஷதாக்லேயும் இருக்குது. கேபிள் கார் வழியாக மலையோட டாப்புக்கு போயிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஜிப்லைன்லேயே கீழே வரைக்கும் சறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அழகாக ஜிப்லைனில் வந்துட்டு அடுத்த ஆக்டிவிட்டியான ஷதாகோட மோஸ்ட் ஃபேமஸ் ரோலர் கோஸ்டரில் ஒரு அல்டிமேட்டான ரைடு போனோங்க. இதோட ஸ்பெஷலே நீங்கள் இந்த ரோலர் கோஸ்டரை ஓட்டலாங்க. ஸோ ஷதாக் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ரோலர் கோஸ்டரை ட்ரை பண்ணுங்கள். ஷதாக் வந்து உங்களுக்கு ஒரு மஸ்ட் விசிட். ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஸோ அதோட டே 3வும் கம்ப்ளீட் ஆச்சு. 3 நாள் கண்டினியூஸாக அலைஞ்சனால அடுத்த டே வந்து ரெஸ்ட் டே மாதிரி விட்டாச்சு. பாக்குவோட பீச், போயில்வாட், அப்புறம் அந்த அசர்பைஜனோட ஃப்ளேம் டவர்ஸ், கார்பெட் மியூசியம் இப்படின்னு பாக்குலேயே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்பாட்ஸை மட்டும் நம்ம சுற்றி பார்த்தாச்சுங்க. அதோட அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே கிளம்பி ஊருக்கும் வந்தாச்சு. வெயிட் இதை சொல்லாம விட்டா எப்படி? அசர்பைஜனோட ஃபுட்ஸ் பற்றி பார்ப்போமா? பக்லவா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் வந்து அசர்பைஜனோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. ட்ரை பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பன்னுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. நம்ம ஊர் மாதிரி நான், ரோட்டி இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் திக்காக இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா பிளேசஸ்லேயும் பார்பிக்யூ ஸ்டைல் பஃபே அதை தாங்க எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் வெஜிடேரியன் ஸ்டைல் கியூசின் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங் மீல் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா 1000லேருந்து 1500 ருபீஸ் வந்து பெர் மீல் ஆகுங்க. நம்ம ஊரில் ஷவர்மா எப்படியோ இந்த ஊரில் இதுக்கு பேர் டோனர். இது சீப்பாக கிடைக்கிறனாலே என்னவோ இந்த ஊரில் இந்த டிஷ்ஷை நிறையவே கன்சியூம் பண்ணுறாங்க. வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னா இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் தாங்க உங்களால் சாப்பிட முடியும். ரெண்டாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இங்கே சாப்பிட்றப்போ உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு ஏதாவது நான் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே சஜஷனாக கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் சிவா. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக வாழுங்க. அண்டில் தென், பை.